நெல்லை மாவட்டம் நான்குநேரி இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தனிப்படை போலீசார் கைது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். பாலா, திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி பெரும்பத்து பகுதியில நேற்று இரவுல நடைபெற்ற இந்த கொலை சம்பவம், அதுல சாலையில் நின்ற நபர்கள் அவர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு சென்ற நிலையில அதுல இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருநெல்வேலி நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த ஜான் என்ற மாற்றுத்திறனாளி உயிரிழந்தார். அதோடு மட்டுமல்லாம ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர், அவர் திருநெல்வேலி நாங்குநேரில செங்கல் சூழல தங்கி பணியாற்றி வந்திருக்கிறார். அவரையும் வெட்டிவிட்டு இந்த கும்பல் தப்பியோடி இருக்கிறது. அவரும் உயிரிழந்திருக்கிறார். 6 பேர் ஏற்கனவே தீவிர சிகிச்சை பிரிவில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. உயர் காவல்துறை அதிகாரிகள், அதாவது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் உட்பட உயர் அதிகாரிகள் திருநெல்வேலியில் முகாமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை, அதாவது அவர்களை இந்த குற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில 14 தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தி 7 பேர் முதல் 6 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் 7 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில், அதாவது நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணைங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கான புகைப்படத்தையும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்த பிறகு இந்த மக்கள் 20 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில அந்த போராட்டத்தை கைவிடுவோம் என தெரிவித்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது காவல்துறை இவரை கைது செய்வதற்கான புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவ இடத்துல அந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்கான அந்த நடவடிக்கை எடுத்து கூறி அவர்களை போராட்டத்தை கைவிடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த மக்கள் 20 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கைக்கு பிறகாகவே தாங்கள் உடலை பெற்று அந்த அடக்கம் செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்திருந்த சூழல்ல தற்போது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.